ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். திரும்பவும் சரத்குமார் அவர்கள் தளபதி கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை வச்சிருக்காரு. அதாவது மத்திய அரசு கொண்டு வர்ற சட்டங்களை குறித்து புரிதல் இல்லாம தளபதி பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த சிஐஏ முத்தலாய் தடை சட்டம், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு 370 ரத்து என பல சட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு சிறுபான்மையர்களுக்கு எவ்வுரை இடையூறும் ஏற்படுத்தாம நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளம் எட்டியுள்ளது. புதுசா கட்சி இருக்கிறவங்க இந்த புரிதல் இல்லாம பேசுறது தான் பார்க்க வேடிக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி தளபதியை திரும்பவும் அட்டாக் பண்ணியிருக்காரு. அண்ட் பிஜேபி பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்களை ஹையர் பண்ணியிருக்கிற காரணம் தளபதி என்ன பேசினாலும் அதுக்கு எதிராக பேசணும் அப்படின்றதுக்கு தான் போல. ஏன்னா ஆட்சியில் இருக்கிற டிஎம்கேக்கு எதிராக அவரு குரல் கொடுத்த மாதிரி தெரியல. பட் ஆனா கரெக்டா தளபதி ஏதாவது கருத்து சொன்னா மட்டும் அந்த கருத்துக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காரு. பாஜக டிஎம்கேன்னு ரெண்டு பேருமே ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்றாங்க. அதாவது சினிமா துறையினரை வச்சு தளபதிக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. டிஎம்கேல பாத்தீங்கன்னா போஸ் வெங்கட்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு அடிமை இருக்காரு. இப்ப லேட்டஸ்டா லெஜெண்டரி இயக்குனர் பாக்யராஜ் அவர்களும் இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி பாஜகவுக்கு இப்ப சரத்குமார். அண்ட் பாஜகவை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல, அது இன்னும் மோசமா தான் ஆக போகுது. ஏன்னா பாஜக அங்கங்க கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு சாலிடான லீடரா இருந்தது அண்ணாமலை அவர்கள் தான். பட் அவரையே தலைவர் பதவியில இருந்து மாத்துறாங்களாம். அண்ட் ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் சாட்டையால அடிச்சுக்கிறது, போராட்டம் பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோமாளித்தனம் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி அவரோட ஸ்பீச் எல்லாம் மற்ற பொலிட்டிஷியனை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நாலேஜபிளா இருக்கும். ஐபிஎஸ் கிராக் பண்றதுக்கு படிச்சதால அவருக்கு நாலேஜ் இருந்துச்சு. பட் தவறான ஒரு கட்சியில மாட்டிக்கிட்டாரு. ஓரளவுக்காச்சும் உருப்படியா இருந்த ஒருத்தவரையும் இப்ப மாத்த போறாங்க. இதுக்கப்புறம் பிஜேபி எல்லாம் அவ்வளவுதான், சரத்குமாரை வச்சு ஓட்ட வேண்டியதுதான். ஓகே நண்பா, இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.